நான் உன்னை மனசார காதலிக்கிற ராதா. I love you. மோகன் ஐயா, நானும் உங்களை மனசார காதலிக்கிறேன் மோகன் ஐயா. ரொம்ப 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 ஆழமா காதலிக்கிறேன் மோகன் ஐயா. எல்லாத்தை விட அதிகமா, என்னை விட அதிகமா, சொல்ல போனா என்னோட கிருஷ்ணரை விட அதிகமா நேசிக்கிறேன். ஆமா மோகன் ஐயா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். ரொம்ப 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 ஆழமா காதலிக்கிறேன் மோகன் ஐயா. ரொம்ப ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நான் என்ன உளறிட்டு இருக்கேன்? நல்ல வேளை அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டிருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா மோகன் ஐயா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். ரொம்ப 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 ஆழமா நான் உங்களை காதலிக்கிறேன். ஐயோ கடவுளே, என்ன இது? ராதா மோகனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாளே. மோகன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட தாமினியை தனது புதிய காதலி ராதாவுக்காக எரித்து கொலை செய்தார். மோகன் இந்த தடவை சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? தாமினி பாவம், இந்த சின்ன பொண்ணை என்ன செய்வான்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? கடவுளே, ராதாவை நீங்க தான் காப்பாத்தணும். இல்ல, என் பிள்ளையோட காதல தாமினியோட பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் பலி கொடுக்கவே மாட்டேன். என்ன கிருஷ்ணா இது? நான் இப்ப தூக்கத்துல கூட மோகனையா பேரை உளர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சிடுச்சு போல. ஆனா இந்த மோகனையா இவர் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்காரு. தெரிஞ்சிட்டு தான் விடுவாரு போல இருக்கு. தோட்டத்துல நான் அவர்கிட்ட என்ன சொல்ல போனேன்னு நீங்க தான் ஏதாவது. அம்மா, என்னால சந்தோஷமா இருக்க முடியாது போல. மோகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் தாமினி அப்படியெல்லாம் சொல்ற? வேற என்னம்மா சொல்றது? நீங்க தான் பாக்குறீங்கல்ல, ராதாவும் மோகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குஷியை காப்பாத்துனதுல இருந்து ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. ராதா என்னமோ இப்போ குஷிக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிறா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், குஷிக்கு எப்படியாவது அம்மாவாகணும்னு பார்த்தேன்.
ஆனா ஒரு தடவை கூட குஷி என்ன நெருங்க விடவே இல்ல. ஒருவேளை ராதா மாதிரி என்னால நடந்துக்க முடியலையோ என்னமோ. அப்படிலாம் சொல்லாதம்மா தாமினி. அப்படிதாம்மா நடக்குது. நீங்க வேணா பாருங்க, மோகன் ராதாவை காதலிக்கலனாலும் ஆனா குஷிக்காகவாவது அவன் ராதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பான். நான் இப்போ விட்டு கொடுத்துதாம்மா போகணும். ராதா மோகனுக்கும் மோகன் ராதாக்கும் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. அப்ப மறுபடியும் உன் காதல நீ விட்டு கொடுக்க தான் போறியா? ஆமாமா, விட்டு கொடுக்க தான் போறேன். மோகனுக்காக விட்டு கொடுப்பேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மறுபடியும் எனக்கு இந்த வலியை தாங்கிக்கிற சக்தியே இல்ல. ஒருவேளை இந்த தடவை எனக்கு மோகனுக்கு கல்யாணம் ஆகலனா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேமா. செத்து போயிடுவேமா. தாமினி, அப்போ இதுதான் உங்க 2 பேரோட பிளானா? ராதா, ராதா, இவங்க பேச்சு தயவு செஞ்சு நம்பாத. நீ இத கேட்கணும்னு இவங்க 2 பேரும் இப்படி நடிக்கிறாங்க. ப்ளீஸ் இவங்கள நம்பாத ராதா. ராதா, அட, இந்த வருஷத்துக்கான சிறந்த நடிகை விருது என் பொண்ணு தாமினிக்கு தான் கிடைக்க போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னலம்மா, இந்த ராதாவோட நல்ல குணம் தான் அவ வாழ்க்கையை அழிக்க போகுது. அண்ட் ஐம் ஷூர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ ரூம்ல நான் எதுக்கு அவ பாட்டில நான் காலி பண்ணேன். இப்ப பாருங்க, எனக்கும் மோகனுக்கும் நடுவுல இவ வந்துட்டோன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அப்புறம் இவளே மோகன் கிட்ட இருந்து விலகி போயிடுவா. ப்ராப்ளம் சால்வ். நான் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா ராதா உண்மையாவே இவளை நம்பிடுவா. கிருஷ்ணா, கடவுளே கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய பார்த்தேன். ராதா, அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்க. நீ அவங்க பேச்செல்லாம் நம்பாத ப்ளீஸ். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் கிருஷ்ணா. நான் போய் எப்படி மோகனையாவை காதலிக்கலாம் சொல்லுங்க? எனக்கு மோகனையா மேல எந்த உரிமையும் இல்ல. மோகனையாவுக்கு தான் தாமினி அக்கா கூட நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. மோகனையா மேல தாமினி அக்காக்கு மட்டும் தானே முழு உரிமை இருக்கு. இல்ல ராதா, மோகன் மேல உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் தாமினி அக்காக்கு பெரிய அநியாயம் பண்ண இருந்தேன். அநியாயம் பண்றது அந்த தாமினி தான். ராதா, நீ தான் கரெக்ட். நீ ஒரு அப்பாவி. நீ நல்லவ. தேவையில்லாம அந்த தாமினி விரிக்கிற வலையில நீ விழுந்துராத. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இங்க பாருங்க கடவுளே, அவங்க 2 பேரும் அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக போய் சொல்ல முடியும்னா உண்மைக்கு நான் தான் இப்ப துணையா நிக்கணும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு.
நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோ கர்மனஹ ஷரீர யாத்ரா நீச்சுதே ந பிரசீதையை தா கர்மனோ. இதோட அர்த்தம், உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யுங்கள், ஏனெனில் கடமையின்மையை காட்டிலும் கடமை சிறந்தது. அதாவது இந்த நேரத்துல என்னோட கடமை மோகன் ஐயா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்றது. கடவுளே கிருஷ்ணா, இது நீங்க காட்டுற வழியா? உங்களோட விருப்பமும் இதானா? மோகன் ஐயா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லட்டுமா? ஆமா ராதா, அந்த கிருஷ்ணன் கூட இதத்தான் விரும்புறாரு. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாள் நான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இந்த காதல் உன்னை பலவீனமாக்கும்னு நினைச்சேன். உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருமோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த காதல் உன்னோட பலவீனம் இல்ல, இதுதான் உன்னோட பலம். ஆமாமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மோகனும் உன்னை மனசார விரும்புறாரு. நீ வா ராதா. ராதா எங்கேயும் போக மாட்டா. மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னையில இருந்து ராதா என்னோட பொறுப்பு. அதனால இது ஒரு தல காதல் கிடையாது. நிஜமாவா பாட்டி? ஆமாமா ராதா. ஆனா பாட்டி, தாமினி அக்கா நிலைமை என்ன ஆகும்? அவங்களுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமே. அப்படி இல்லம்மா, தாமினிக்கு எந்த அநியாயமும் நடக்கல. மனசளவுல காதல் இல்லைன்னா அந்த கல்யாணத்துல என்ன அர்த்தம் இருக்கு? இருந்தாலும் பாட்டி, உனக்கு இந்த கிருஷ்ணன் மேல முழு நம்பிக்கை இருக்குல்ல? அப்படின்னா அவர் உனக்கு கண்டிப்பா நல்ல வழியை தான் காட்டுவாரு. கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. இது அவரே சொல்லிருக்காருமா பகவத்கீதையில. எது எப்படி இருந்தாலும் நான் ஒண்ணு மட்டும் உனக்கு சொல்றேன். மோகன் கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி உன் மனசுல இருக்கிறத கேட்கறதுக்கு உரிமையும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுமா, இந்த கடவுள் கிருஷ்ணர் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாரு. ஆமா ராதா, பாட்டி சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ போய் ஒரு தடவை அவர்கிட்ட பேசு. நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. நான் மோகன் ஐயா கிட்ட போய் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடணும். என் பேச்சு கேட்டு அந்த ராதாவும் அவங்க பாட்டியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு இந்த பாட்டி இப்படி பேசினதுனால அவங்க எனக்கு பதில் சொல்லியே தீரணும். தாமினி, ராதா மோகனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா.
பாவம் மனசுடைஞ்சு போயிடுவா. அப்போ என்னோட மனசுமா, என்னோட காதல் என்ன ஆகும்? ராதாவோட காதல் இன்ஃபாக்சுவேஷன், வயசு கோளாறு, அறியாமையில வர்றது. இல்ல. ஆனா நான் 12 வருஷமா மோகனுக்காக காத்துட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேல அவனுக்காக காத்திருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏன் தாமினி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மோகன் குஷிக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சான். அவனுக்கு உன் மேல சுத்தமா காதலே இல்ல. இப்போ குஷிக்கும் ராதாவை பிடிச்சதுனால என்ன நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? இல்ல தாமினி. ஓகேமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மனசுக்கு சரின்னு பட்டதா செய். தேங்க்யூ தாமினி. தேங்க்யூ. தாமினி. தாமினி, ஐயோ நீ என்ன காரியம் பண்ணிட்ட தாமினி? என்ன தாமினி இது? ரத்தம் வருது, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ தாமினி, நிறைய ரத்தம் வருது. மோகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா I will kill myself. மோகன் இல்லனா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. இல்ல. மா ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அவனை சந்தோஷமா வச்சுப்பேன், நிஜமாமா. ஆனா நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செஞ்சா போதும். அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுமா. முக்கியமா உங்களுக்கும் நல்லது, மோகனுக்கும் நல்லது. நான் சொல்றத செய்வீங்கல்ல? சூப்பர். கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு நான் செய்ய போற விஷயம், அதோட விளைவு எப்படி இருந்தாலும், மோகனையா என்கிட்ட என்ன சொன்னாலும் எனக்கு அதை தாங்கிக்கிற சக்தியை மட்டும் கொடுங்க. நான் ஆசைப்படுறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மனசுல இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சா போதும். இது வரைக்கும் நான் என்னோட கிருஷ்ணருக்காக மட்டும்தான் பூ பறிச்சிருக்கேன். இன்னைக்கு முதல் தடவையா நான் என்னோட
மோகன் ஐயாவுக்கு ஒரு பூ கொடுக்க போறேன். போறாதா, போய் உன் மனசுல இருக்கிற காதல மோகன் கிட்ட சொல்லு. பாருங்க மோகன் ஐயா, நான் வந்துட்டேன். எல்லா சொந்தங்களையும் உறவுகளையும் விட்டுட்டேன். இதோ நீங்க தான் எல்லாமேன்னு வரப்போறேன். இது வரைக்கும் மீரா மாதிரி உங்க பேரையே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ராதா மாதிரி உங்களை காதலிக்க வந்திருக்கேன். இந்த உலகமே என் மேல கோவப்பட்டாலும் சரி, என்னை விட்டு யார் போனாலும் சரி, ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போக கூடாது. மோகன் ஐயா, ராதா, நல்ல வேளை நீயும் இங்கதான் இருக்கியா? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்.